ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம கில்லிங் பைட் சீசன் 1 எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். இது ஒரு 18+ அனிமினால முடிஞ்ச ஒரு கிளர் ஹெட்செட் யூஸ் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம புதுசாக வந்திருக்கிறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி, வாங்க டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். கில்லிங் பைட்ஸ் இது தலைமுறையா நடத்தப்படுற ஒரு கொடூரமான டோர்னமெண்ட். இசிட்டோ சாபர்ஸோட அலைன்ஸ்ல ரேட்டல் சேர்ந்ததுக்கு அப்புறமா மற்ற சாபர்ஸ்ல இருக்கிறவங்க அவளை கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ஹிட்டோமியையோ அந்த சீதா பார் வச்சிருக்கிற பொண்ணையோ வெயிட் காஸ்டியூமை போட வச்சு அங்க இருக்கிற பசங்கள்லாம் அவங்க ரெண்டையும் எவ்வளவு நல்லா போட்டோ எடுக்க முடியுமோ அந்த மாதிரி போட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. இதை நம்ம மட்டும் வெளியில இருந்து என்னடா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நினைச்சுன்னு காமிக்கிறாங்க. மாங்கா ரிசர்ச் கிளப்புக்குள்ள என்னடா நடக்குது, நோமட்டா கூட 2 ஹை ஸ்கூல் பொண்ணுங்களா, அதுவும் பக்கத்துல உட்காந்துருக்காங்க, அவன் கொடுத்து வச்சவன்டா அப்படின்னு ஒரு பையன் சொல்ல, எனக்கே இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அது போக என் பக்கத்துல இருக்கிற அந்த பொண்ணு யாருன்னு தெரியல. இதை பத்தி ஹிட்டோமிட்ட கேட்கலான்னு பார்த்தா அவளை அந்த மாதிரி பார்த்ததுக்கு அப்புறம் அவளை பாக்குறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒன்னதா நீ இல்லடா அவடா, இன்னைக்கு ஃபுல்லா என் கூட தான் இருக்க போறியா? நான் உன அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், கவலைப்படாத. நீ ஏதாவது தப்பான விஷயத்த பண்ணேனா அதனால பாதிக்கப்பட போறது நானும் என்னோட பிரதர் தான். ஆமா, பிரதருங்கிறே யாரும் அவன்? நீ ஒரு பீஸ்டா இருந்துகிட்டு என்னோட பிரதர் கேள்விப்பட்டது இல்லையா? உன் பிரதர் பத்திலாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டுத்துக்கு மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதை பசங்கெல்லாம் பார்த்துட்டு அந்த பையனுக்காக தான் சண்டை போடுறாங்க. ஒருவேளை இது தீசமா இருக்கலாம், அப்பனா இது என்ன டேட்டிங்கோ அப்படின்னு உள்ளே இருக்கிற பசங்களை பேசிக்கிட்டு இருக்க போது அதுல இருந்த ஒருத்தன், நான் மட்டும் போதுண்டா, அந்த பொண்ணுங்களை எங்களோட கிளப்பு கூட்டு வந்து எங்களெல்லாம் வெறுப்பேத்துறியா என்ன அப்படின்னு இருக்கிற பசங்க கேட்டோன்னே, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நான் இப்பவே கிளம்புறேன் அப்படிங்கிற சொல்ல, அவ்வளோ சீக்கிரமா உங்க மூலவத்தை அனுப்பிடுவோம் நீ நினைக்கிறியா? நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்க, அதை நீனே பாப்ப அப்படின்ட்டு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து, அவங்க 2 பேரும் தான் காஸ்பிளே நல்லா பண்ணுவாங்கல்ல, அதனால அந்த பொண்ணுங்களை அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோ அவங்கள்ட்ட கேட்குறான், தயவு செய்து இந்த சுச்சுவேஷன்ல இருந்து நம்ம வெளியில போறோம்னா அந்த ட்ரெஸ்ஸை நீங்க போட்டுக்கறணும் அப்படின்ட்டு. ஹிட்டோமினால முடியாதுன்றா. அந்த சீதா பவர் வச்சிருக்கிற பொண்ணு நான் இதை பண்றேன்னு சொல்றா. என்ன சொல்ற? ஆமா, இந்த ரத்த வரி பிடிச்ச பொண்ணு உலகத்துல கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு, அதனால இவளுக்கு இதை சொல்லி தரதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு நான் சொன்னோன்னே, நீ எனக்கு எதுவும் சொல்லி தர வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு கிட்டவையும் சொன்னோன்னே, அப்பனா உன்னால இதை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய காதை மட்டும் வர வைக்கிறா. இந்த மாதிரி பண்றது மூலமா அவனுடைய ஏஜ் நீ சேவ் பண்ணுவான் அப்படின்னு அவன் சொன்னோன்னா, இதை நீ எப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கிட்டவே கேட்க, அதை பத்தி நீ கவலைப்படாத அப்படின்னு அவன் சொல்லிட்டு கிட்டவுடைய ஸ்கேட்டை கழட்டிடுறான். ஹீரோ திரும்பி அந்த தரிசனத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இனிமே இங்க இருக்க கூடாதா அப்படின்ட்டு வேக்கத்துல இந்த ரூம்ல இருந்து கிளம்பிடுறான். நான் வெளில வெயிட் பண்றேன், நீங்க பேசி முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு. இதோட 2வது தடவை பார்த்துட்டேன் அப்படின்னு ஹீரோ வெளில உட்காந்துருக்கும் போது, மிஸ்டர் நோமட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு இருக்கிற எல்லா பசங்களையும் கூட்டு வந்திருக்கான். இவங்கெல்லாம் ஐயாவது வந்தாங்க அப்படின்னு ஹீரோ கேட்க, போட்டோகிராஃப் கிளப்போ அப்புறம் ஃபிலிம் கிளப்போ அந்த பொண்ணுங்க மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தாங்க, அதான் கூட்டு வந்துட்டேன் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும் போதே, உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்க. அதை பார்த்த பசங்க எல்லாம் அந்த பொண்ணுங்களை அந்த காஸ்டியூம்ல பார்த்ததுல அந்த பொண்ணுங்களை இஷ்டப்படி போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பையன் ஹிட்டோமி கிட்ட வந்து வேற ஏதாச்சும் போஸ்ட் கொடுக்க முடியுமான்னு கேட்க, ஹிட்டோமி அவளுடைய மசில்ஸை காமிக்கிற மாதிரி போஸ்ட் கொடுக்க, அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தன் கீழே குறைஞ்சி அவனுடைய வாழை எடுத்து காமி அப்படின்னு சொன்னோன்னே ஹிட்டோமி அதை பண்றா. அதை பார்த்த பசங்க, வாழை உன்னுடைய ஸ்கேட்டுக்கு மேல தூக்கு அப்படின்னு சொன்னோன்னே ஹிட்டோமி அதை பண்ணணும். பசங்களாம் அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷத்துல தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பசங்களுக்கெல்லாம் என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிஞ்ச வரைக்கும் எல்லா விதமான போஸையும் கொடுக்குறா. அது மட்டும் இல்லாம அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. நான் மட்டும் இதை பார்த்துட்டு, நான் ஹிட்டோமி இந்த மாதிரி ஒரு ஃபேஸ்ல நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு அவன் பார்க்க, அங்க 3 பேரும் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது ஹிட்டோமியா அந்த பொண்ணும் பக்கத்துல பேசிட்டு போறாங்க. இன்னைக்கு நாள் நல்லா இருந்துச்சு, அது போக இது நீ பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கும்போது, அந்த பொண்ணு உனக்கு நிறைய விஷயத்த நான் கத்துத்தரேன் அப்படின்னு சொன்னோன்னே அவளும் சரி சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கா. ஹீரோவை இதை பார்த்துட்டு, பரவாயில்லையே அந்த பொண்ணு ஹிட்டோமி நல்லாவே பாத்துக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்க, அந்த சீத்தா பொண்ணு இருந்து, நான் அவளை கொஞ்சம் கடன் வாங்கிக்கிறேன், கவலைப்படாதீங்க, டிஸ்ட்ராயில் முடிகிற வரைக்கும் யாரும் ஒன்று கொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஹிட்டோமியை கூட்டிட்டு, நம்ம இப்போ ஹோட்டலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போய்கிட்டு இருக்க, ஹீரோவுக்கு இந்த பக்கம் ஒன்றும் புரியல. டிஸ்ட்ராயோ அப்படின்னு என்ன, எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்போ அவனுடைய ரூமுக்கு போறான். கதவை திறந்து உள்ளே போனா, எப்படி இருக்க, நம்ம திரும்பி சந்திச்சிருக்கோம். ஹீரோனை பார்த்துட்டு, இவன் அந்த லியோனாச்சே, இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில பார்க்க, ஆமா ரேட்டல் இல்லையா அப்படின்னு அவனை கேட்டோன்னே, பின்னாடி ஒரு பொண்ணு டீ குடிச்சிட்டு, நீ அவனை ரொம்ப பயமுறுத்துறேன்னு நினைக்கிறேன், அதனால அந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுரு, உன்னை மீட் பண்ணதுல நான் சந்தோஷப்படுறேன். நான் மிட்சுகாட்டோ சைபர்ஸோட பிரசிடென்ட் யோசானோட கிராண்ட் டாட்டர், என்னோட பேர் யோக்கோ மிட்சுகாட்டோ. இப்போ அந்த பொண்ணு எந்திரிச்சு ஹீரோவை பார்த்து, மிஸ்டர் நோமண்டோ, நீங்க அந்த ட்ராயல் டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலாக நீங்க வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு தான் நான் வந்தேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு கிட்ட சொன்னா, அது ஒரு 1v1 மேட்ச், மல்டிபிள் பீஸ்ட் அந்த பேட்டில் ராயர்ல என்ட்ராவாங்க, இது ஏன் நடக்குதுன்னு இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியல அப்படின்னு அவன் சொன்னதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு
நிஜமா இருந்துட்டு இந்த மேட்ச்ல நீங்க தோத்துட்டீங்கன்னா கன்ஃபார்ம் செத்துருவீங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்பனா ஹிட்டோமி இதுல பார்ட்டிசிபேட் பண்ண போறாளா அப்படின்னு ஹீரோ கேட்க ஆமா அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ ஏன்னு கேட்கிறான். ரொம்ப பக்கத்துல வந்தனால லியோனா அவளை தள்ளி விட்டுறான். ரைச்சி சீடர்ஸ் தான் இதுக்கு பின்னாடி இருக்காரு. அவரு இந்த கில்லிங் மேட்ஸ் எல்லாம் ஒரு டெஸ்ட் சப்ஜெக்டா வச்சு அவருடைய ரிசர்ச் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய ரிசர்ச்சுக்காக நம்மளுடைய பாரம்பரியமான அந்த ஃபைட்டிங் மேட்சை இந்த மாதிரி மாத்துறதெல்லாம் மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் அப்படின்னு நான் சொன்னோன்னா நீங்க பேசுறது எனக்கு புரியுது. ஆனா நான் ஹிட்டோமி கிட்ட அதை பத்தி பேச முயற்சி பண்ணா ஆனா அவ அந்த மேட்ச்ல இருந்து விலகுவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்வேரா தெரியாது அப்படின்னு ஹீரோ சொன்னோன்னா இப்போ அவ ஹீரோ பக்கத்துல கால வச்சு உனக்கு புரியலையா நீனு தான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் அப்போ நான் உன்னோட உயிர் அதில் ரிஸ்க்ல தான் இருக்கு அப்படின்னு அவன் சொன்னான். ஹீரோ இதை கேட்டுட்டு பயப்படுறான். ஹிட்டோமி அந்த சீத்தா பண்ணும் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவ ஹிட்டோமி கிட்ட சொல்லிட்டு இருக்கா நடக்க போற அந்த ட்ரெஸ் ட்ராயல் டோர்னமெண்ட்ல என்ன வேணா நடக்கலாம். உன் ஃபினான்ஸில் யாரையாச்சும் மிரட்டி அந்த கேம்ல இருந்து உன்னை திட்டா கூட பண்ண வைக்கலாம். அப்போ நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நான் இதை பத்திலாம் கவலைப்படல ஏன்னா அவன் அந்த மாதிரி ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டாமே சொன்னோன்னே நீ எப்படி அதை ஸ்வாரா சொல்ற அப்படின்னு அவன் கேட்க ஏன்னா அவன் எப்பவுமே எனக்கு எதிராக செயல்பட மாட்டான். ஏன்னா நான் நினச்சா அவனை என்ன வேணா பண்ணலாம்னு அவனுக்கு தெரியும். இந்த பக்கம் ஹீரோ அவங்க கிட்ட நான் கிட்டோமி கிட்ட கேட்டுட்டு நான் எதா இருந்தாலும் சொல்றேன் அப்படின்னு சொன்னானே அதுக்காக வேறு நீ இருக்கிற அந்த ஒரு ராங் டிசிஷன் ஒருத்தங்களை கொல்லக்கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா நீ அவன் கிட்ட இதை பத்தி பேசலாங்கிற அப்படின்னு அவன் கேட்டோன்னா எனக்கு வேற வழி இல்லை. இப்ப நானும் ஏதாச்சும் டிசிஷன் எடுத்தா பின்னாடி கிட்டோமி எனக்கு கொல்லக்கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஹீரோ சொன்னதை கேட்டவன அந்த பொண்ணு அப்பனா சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி கார்ல போய்கிட்டு இருக்கும்போது நான் கூட அவன் முட்டாள் இல்லை கொஞ்சமாவது சுயமா யோசிப்பான்னு நினைச்சுதான் அவன்கிட்ட போய் பேசினேன். ஆனா அவன் நினைச்ச மாதிரி ஒரு முட்டாளா தான் இருந்திருக்கான். அதனால நமக்கு இப்ப வேற வழி இல்லை. அந்த ட்ரெஸ் ட்ராயல்ல வச்சுதான் அவனை போட்டு தரணும். அதவும் நானே நேர்ல இருக்கிறேன் அப்படின்னு அவன் சொன்னானே எதிரில் இருக்கிற அந்த தாத்தாவும் என்னது நீனே டேரக்டா போக போறியா நிஜமாதான் இருக்கோ சொல்றியா நீங்க அந்த சிட்டோஸ் எதிர்த்து போராடுறதுல ரொம்ப வீக்கா இருக்கீங்க. அவன் அந்த கில்லிங் பேட்ஸை தனக்கு சொந்தமாக்கிறேன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறான். எனக்கு இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியல. அது நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பொறுமையாக இருந்து பார்ப்பான். அது போக இது ஒன்றும் உண்மையான மேட்ச் மாதிரி இல்லை. அவனுடைய இது ஒரு ரிசர்ச் மாதிரி தான். அது போக இப்போ நம்ம லியோ தோக்கடிச்சு ஒருத்தங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோங்கிறத நீ மறந்துடாது. இந்த பக்கம் லியோ இருந்துட்டு கவலைப்படாதீங்க நம்ம கிட்டோவை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த பிரசிடென்ட்டோ பரவாயில்லையே இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போலையே அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் சிட்டோவில் இருக்கிற 2 மெம்பர்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அவன் அவர்கிட்ட நீங்க எங்களுடைய பார்ட்டியில் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஹிட்டாமி ரொம்ப கலந்ததுக்கு அப்புறம் ஹீரோ அவள்கிட்ட பேச ட்ரை பண்ண அவ ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறான் நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண போறேன் அப்படின்ட்டு. இந்த பக்கம் வயசுன்னு இருந்துட்டு நம்ம அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா 3 பேர் கொண்ட ஒரு டீம் வேணும். அதனால நமக்கு இன்னி ஒரு பீஸ் தேவைப்படுது. இப்போ ஒரு ஹோட்டல் ரூம்ல 2 பொண்ணுங்க உல்லாசமா இருக்கும்போது ஒரு ஃபோன் வருது. அதாவே எடுத்து பேசிட்டு எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த பக்கம் இசனும் அந்த வீட்டுல உட்காந்து அந்த 3வது ஆளை தேடிக்கிட்டு இருக்கான். இது வரைக்கும் கண்டுபிடிச்ச மாதிரி தெரியல. இப்போ இசனை இருந்துட்டு சொல்றான் நம்ம இங்க இருக்கிற எந்த ஒரு கேண்டிடேட்டையும் சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருமே சைபர் சிக்கில வேலை பார்த்தவங்க தான். அது போக இப்போ நமக்கு சைபர் சிவிலே வேலை பார்க்காத அதுவும் சண்டை புற தெரியாத ஒருத்தர் தான் தேவை அப்படின்னு சொன்னோன்னே அவன் ஒரு கேண்டிடேட் லிஸ்ட் எடுக்கிறான். இப்போ அந்த சண்டை புற தெரியாத அந்த பீஸ்டை பார்த்து 3 பேரும் பேசுறாங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் ஆயர்ல நீங்க என்னோட பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இதை கேட்டுட்டு ஆனா நான் ஒரு முயலாச்சு அப்படின்னு சொன்னானே எனக்கு புரியுது உங்ககிட்ட பவர் இல்லை இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல நீங்க எங்களோட டீம்ல ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு அவன் கேட்க நீங்க சொல்ல வரது எனக்கு புரியுது. நானும் கில்லிங் பேட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக தான் இருந்துச்சு. ஆனா இப்போ என்னால் அதுக்கு முடியாது ஏன்னா அந்த தகுதி எனக்கு கிடையாது. அதனால நீங்க வேற ஒருத்தவங்களை பார்க்கறது நல்லது அப்படின்னு சொன்னானே அவன் எந்திரிச்சு நின்றுட்டு அதெல்லாம் முடியாது நீங்க தான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படி மிஸ் இன்னாபா தயவு செய்து எங்களுடைய டீம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்பவும் போல காலில் விழுது. அவன் இதை பார்த்து பயந்துட்டு நிஜமாலே நான் அதுக்கு சூட் ஆக மாட்டேங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுடைய ஹெல்ப் எனக்கு தேவை அப்படின்னு அவன் சொன்னால என்னது என்னோட ஹெல்ப்பா ஆமா அந்த ட்ரெஸ் ட்ராயல்ல கூட நம்ம ஜெயிச்சா இழந்து போன உங்களுடைய மானத்தை உங்களால திரும்பி அடைய முடியும். அதனால நம்ம அந்த மேட்ச்ல பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா ஒன்னு ஜெயிக்கணும் இல்ல தோக்கணும். அப்படி நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ரெப்புடேஷன் திரும்பி கிடைக்கும். அப்படி நீங்க தோத்துட்டீங்கன்னா செத்து போயிருவீங்க அப்படின்னு சொன்னா என்னது செத்து போயிருவேனா இல்ல என்னால வர முடியாது அப்படின்னு சொல்ல இப்ப அந்த இடத்துக்கு ஹிட்டோமி வந்து இசனோ நீர் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு பக்கத்துல போயிட்டு நீ உனக்கு மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ண போறியா இல்லையா இல்லாட்டி நான் ஏதாச்சும் பண்ணிடுவேன் பாத்துக்க அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு என்னால செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல அப்படின்னு நான் சொன்னேன். கிட்டோமே அவனோட கையை பிடிச்சிட்டு கவலைப்படாத ஈவன் ஒரு முயலால கூட கில்லிங் பேட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியுன்றதை நீ காமிக்கணும் அப்படின்னு அவன் பாசமா சொன்னானே. அது போக நீங்க ஒரு நல்ல இறையா இருப்பீங்க அப்படின்னு சொன்னானே. என்னது இறையா இல்ல நான் அதுல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியில ஓடி போயிடுறா. இப்ப கிட்டோமே ஹீரோட சொல்லி அவளை ஒழுங்கா மாதிரியே போய் சமாதானப்படுத்து இல்லாட்டி நான் உனக்கு கொன்றுவேன் அப்படின்னு சொன்னானே. இரவுக்கும் வேற வேலையே தெரியாம அவகிட்ட போய் பேசுறான். இப்ப ஹீரோ இருந்துட்டு அவகிட்ட டேரக்டாவே கேட்கறான் நீ ஒரு பீஸ்டா இருந்துகிட்டு ஏன் இந்த மேட்ச்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு பயப்படுற அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொன்ன
முடியாது. அப்போனா நீ ஒரு பீஸ்டா மாறின அப்படின்னு கேட்டா அப்போ அவ சொல்றா, என்னுடைய சின்ன வயசுல இருந்து எனக்கு எந்த ஒரு வேலையை ஒழுங்கா பண்ண தெரியாது. அதனாலே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்னுடைய ஃபேமிலிஸ் என்னை கேலி பண்ணிட்டே இருப்பாங்க. அப்பதான் ஒருத்தர் என்கிட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்டாரு. அதுவும் என்னை ஒரு பீஸ்டா மாத்த அப்படின்னு சொன்னாரு. இப்போ வாட்சினால ஒரு ஹெல்ப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதுக்கு ஓகே சொன்னேன். ஆனா என்ன ஒரு ரேபிட் பீஸ்டா மாத்திட்டாங்க. ரேபிட்ஸ் எப்பவுமே பயந்தோட தான் லைக் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்ல, ஹீரோ இதை கேட்டதுக்கு அப்புறமா எனக்கு இதை எப்படி உங்ககிட்ட சொல்லணும்னு தெரியல, இருந்தாலும் பலவீனமானவர்கள் எதுக்கும் லாய்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களாலையும் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு ஹீரோ சொன்னானே. அவளை இதை கேட்டுட்டு நீங்க சொல்ல வர புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஜூஸ் அவ எடுத்து குடிக்கலான்னு போகும்போது யாரோ அவளை ஷூட் பண்றாங்க. அதை பார்த்து அவள் பயந்துட்டு பேடி போய் ஒழிஞ்சிட்டு நீ என்ன பண்ண பார்க்குற அப்படின்னு கேட்டோன்னே நான் எதுவும் பண்ணல அப்படின்னு ஹீரோ சொன்னானே. அந்த ரேபிட் ஒளிஞ்சிருந்த மரத்து மேலே அட்டாக் பண்ணணும். ரேபிட் அதை பார்த்து பயந்துட்டு கீழே குளிதானு தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு அவளோட பீஸ்ட் பாம்புக்கு மாதிரி கீழே தரையில வெளியே தோண்டிட்டு இருக்கா. இப்போ திடீர்னு அவன் மேலே அந்த அட்டாக் பண்ணணும். அவ கையிலெல்லாம் பிளட்டா இருக்கு. அதை பார்த்தா பயப்பட என்ன இது எனக்கு வலிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கையை பார்த்தா அது ஜஸ்ட் ஒரு பெயிண்ட் மாதிரி தான் இருக்கு. இப்போதான் தெரியுது யார் அந்த பொண்ணு அட்டாக் பண்ணாலும் அவளே வெளியில வந்து நான் அந்த ஐசிட்டால சேர்றவங்க எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன், ஏன்னா அதுதான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு அவ வெளியில வரா. இவதான் அந்த ஹோட்டல்ல இன்னொரு பொண்ணோட அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தவ. இது வரைக்கும் அந்த ஐசிட்டால ஜாயின் பண்ண எல்லாத்தையும் நான் வித்ட்ரா பண்ண வச்சிருக்கேன், நீ மட்டும் தான் பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவளுடைய பவர் யூஸ் பண்ண. இதை பார்த்த ரேபிட் பயங்கடிச்சுட்டு ஓடிடுறா. அவளும் சும்மா இல்லாம ரேபிட்டை ஃபாலோ பண்ணி வந்து அவளை அட்டாக் பண்ணோன்னு ரேபிட்டும் கீழே விழுந்துடுறா. இப்போ உன்னால ஓட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை அட்டாக் பண்ண போகும்போது ஹிட்டோமே அந்த இடத்துக்கு வந்துடுறா. யாரோ அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அவள் கண்ணில் இருந்த ஒரு விதமான திரவத்தை வச்சு நம்மளை பயமுறுத்தி தாக்குறா அப்படின்னு அவன் சொன்னானே. ஹிட்டோமே அவளை அட்டாக் பண்றதுக்காக போறான். ஆனா பக்கத்துல விட போக முடியல. இது ஒரு பள்ளினால ரேண்டலையோ அந்த பொண்ணை ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்க. ரேட்டில் இருந்துட்டு நாங்கள் எந்த மாதிரியான பீஸ்டாக இருக்கோங்கிறது முக்கியம் கிடையாது, யாருக்கிட்ட கூர்மையான கோரப்பல் இருக்கோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க, ஏன்னா அதான் கில்லிங் பைட்ஸ் அப்படின்னு சொன்னோன்னு இதை கேட்ட ரேபிட் அவளுடைய மனசை மாற்றிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறான். அதாவது அவளோட காதுகளை வச்சு ஒரு ரேடார் மாதிரி பயன்படுத்தி டார்கெட் எங்க இருக்கோ சென்ஸ் பண்ணி சொல்றான். அதாவது 2 பேர் இருக்காங்க அப்படின்ட்டு. இதை கேட்டகிட்டோமி அப்போனா சரி அப்படின்னு சொல்லிட்டு கீழே கிடந்த ஒரு பொருளை எடுத்து டைரக்டா அதை அந்த எனிமி மேல தூக்கி எறிய இருந்தவ விலகினோன்னு பின்னாடி இருந்தவ மேல போய் அடிச்சிருது. இதுதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் இருந்த அந்த பொண்ணையும் போட்டு தள்ளிடுறான். இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவும் இசினோவும் வந்து பாக்குறாங்க. இவ ஒரு ஜுபிட்டோவோட பீஸ்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இசினோ சொல்ல, அந்த பக்கம் ஹிட்டோமி ரத்த கரையோட வர ஹீரோவை பார்த்துட்டு நீ அதை பண்ணீங்களான்னு கேட்க, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, நான் அவங்களை கொல்லல அப்படின்னு சொன்னோன்னா இப்ப அதுல இருந்த ஒரு பொண்ணு பக்கத்துல இருந்த பொண்ணை பத்தி சிஸ்டர் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹிட்டோமா ரெண்டத்தையும் மிரட்டி அனுப்பி வைக்கிறா. இப்ப ரேபிட் இருந்துட்டு அப்ப நம்ம இந்த மேட்ச்ல ஜெயிச்சிட்டோமான்னு கேட்க, உண்மையை சொல்ல போனா வெயில இந்த மாதிரி யாரும் சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே இசினோ வந்துட்டு ஆமா மிஸ் இனாபா நீங்க இன்னும் டெஸ்ட்ரா இல்ல ரெஜிஸ்டர் பண்ணாதனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இப்போதைக்கு வராது, நான் வின் பண்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம், அதனால நான் அதுல பார்ட்டிசிபேட் பண்றேன் அப்படின்னு அவன் சொன்னோன்னா இசினோ நிஜமா அப்படின்னு அவன் கேட்க, ஆமா இப்ப எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவும் ஹிட்டோமியோ நடந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது ஹீரோ கிட்ட கேட்கறா எதுக்காக நீ அவளை கொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்டோமோனை யோசிச்சு பாக்குறா. அதாவது போன எபிசோட்ல ஹிட்டோமிக்கு வந்து மிஸ்டர் ஷீட்டோ கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும். ஹிட்டோமியை சிட்டோல ஜாயின் பண்ணி கேட்டிருப்பாங்க. அதுக்கு சிட்டோஸ் ஓகே அதில் ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே கீழே சிட்டோஸ் எழுதிருப்பாரு, நீ அந்த சண்டை போட்ட அந்த பீஸ்ட்டை கொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த மாதிரி நீ கீப் அப் பண்ணேன்னா உன்னால அந்த டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், அதனால எனக்கு ஒன்று நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்திருப்பாரு. அதனால தான் அவன் இன்னி வரைக்கும் யாரையும் கொல்லாம இருக்கா. அதை வர நினைச்சு பார்த்தோன்னா இப்போ ஹீரோ கிட்ட சரி நம்மட்டோம் இப்போ நம்ம அந்த டெஸ்ட் இருக்காங்க ட்ரைனிங் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ என்னது இப்பவே வா, இல்லை எனக்கு கால் பிரச்சனை அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிளம்பு வாயமுறா வாடா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போறான். இதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. ஓகே காய்ஸ், அடுத்த ஒரு எபிசோட்ல நான் அந்த மாதிரி சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. அடுத்த ஒரு எபிசோட்ல நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாபா, see you.